யாருக்கிட்டையும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட தலை வணங்காத அனுபவம் என் அனுபவம். உதயநிதி உதயநிதி உருட்டு உருட்டு உதயநிதி எதிரில் மக்கள் எல்லாம் அமைதியாக கேட்டுட்டு இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு வாயில் வந்தெல்லாம் உருட்டிக்கிட்டு இருக்காப்புல. என்னன்றதை கொஞ்சம் டீப்பாக பார்த்துருவோமா வாங்க. யாருக்கிட்டையும் குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட தலை வணங்காத அனுபவம் என் அனுபவம். எப்போதுமே சுயமரியாதையோடு நடக்கிற அனுபவம் என் அனுபவம். தலைவணங்காத அனுபவம் உங்கள் அனுபவமா? சனாதனம் பற்றி மேடையில் வாய்களே பேசிட்டு நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டது யார்? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சனாதன எதிர்ப்புன்னு பேசிட்டு யாரோ ஒரு ஜோதிடன் சொன்னா அப்படின்றதுக்காக பார்ப்பான், அதாவது இவங்க எதிர்ப்பு சொல்கிறாங்களே, பார்ப்பான எதிர்ப்பு பார்ப்பான் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டான், பார்ப்பான் தான் எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அந்த பார்ப்பனர்களை வீட்டில் கூட்டி வந்து வச்சு அவங்க பாதத்தை கழுவி பூஜை பண்ணிங்களா இல்லையா? அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு ஸ்ரீரங்கத்து ஒரு ஐயர் தான் ஒரு வெளியில் பேட்டியில் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி சிறையில் அடிச்சிங்க. சரி, ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை, இது வதந்தி அப்படின்னு சொல்லி எந்த மறுப்பும் அரசு தரப்பில் இருந்தோ உதயநிதி தரப்பில் இருந்தோ எந்த விளக்கமுமே தரப்படலை. அப்போது அப்படி சொன்ன ஒரு நபரை கைது பண்ணிங்க, ஆனால் இல்லை இப்படி சம்பவம் நடக்கலை அப்படின்றதுக்கான எந்த மறுப்போ அறிவிப்போ எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு சோதிடன் சொல்லி கொடுத்தான் அப்படின்றதுக்காக பார்ப்பானோட காலை கழுவி பூஜை பண்ணுறது தான் உங்களோட தன்மானம், உங்கள் சுயமரியாதையா, உங்கள் பகுத்தறிவா? தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக என்னைக்குமே மக்களோட களத்தில் நிற்கிற அனுபவம், மக்களா நிற்கிற அனுபவம் என் அனுபவம். மக்களோட மக்களா களத்தில் நின்று அனுபவம் இவர் அனுபவமா? கேட்கும் போதே சிரிப்பு வரல? ஆசிரியர்கள், செவிலியர்கள், மாற்றுத்திறனாளிகள், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பட்ட மக்கள் தங்களுடைய வாழ்வு உரிமைக்காக போராட்ட காலத்தில் இருந்தாங்க, போராடி இருந்தாங்க. இந்த போராட்ட காலத்துக்கு உள்ளூர் எம்எல்ஏவோ ஆளுங்கட்சியிலேருந்து கூட யாரும் சந்திக்கலை. சந்தித்ததெல்லாம் காவலர்கள், காவல்துறை கைது பண்ணி ஊருக்கு வெளியே அனுப்பி விடுறது, அடித்து வரட்டி விடுறது, மண்டபத்தில் கைது பண்ண வச்சு விடுறது, இப்படி தான் காவல்துறை ஏவி அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையே. இந்த ஆளும் கட்சியினர் எந்த இடத்துல எந்த போராட்டத்தில் மக்களோட மக்களாக நின்னாங்கன்னு தெரியல. அதுலேயும் இந்த உருட்டு உதயநிதி எந்த போராட்டத்தில் மக்களோட நின்னான்னு தெரியல. உங்களுக்கு எங்கேயாவது நின்னாங்கன்னு தெரிஞ்சுதா சொல்லுங்கள். ஜெயலலிதா அம்மா இருந்த வரைக்கும் அந்த அம்மா இறந்தோடனே சசிகலா அம்மா உள்ள போனோடனே ஓபிஎஸ் காலு. இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மோடியுடைய அமித்ஷாவுடைய காலையும் பிடிச்சிட்டு இருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதுதான் அவருடைய அனுபவம். யார் காலெல்லாம் விழுந்தாரோ அவங்க காலெல்லாம் வாரி விட்ட அனுபவம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உண்டு. யாரெல்லாம் கூட இருந்தாங்களோ அவங்க காலை வாரி விட்ட அனுபவம் எடப்பாடியோட அனுபவம். அப்படின்னா கூட இந்த சசிகலா அம்மாவை காலில் வாரிட்டாங்க, ஓபிஎஸ் காலை வாரிட்டார். இப்போது அமித்ஷாவும் மோடியும் கூட இருக்காங்க, அவங்க காலை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா அடுத்து மோடி அமித்ஷாவை காலவாரி வீழ்த்தக்கூடிய வல்லமை தகுதி எடப்பாடியாருக்கு இருக்குது அப்படின்றத இதன் மூலமாக வாக்கு மூலமாக சொல்கிறாரோ? சரி, அவர் எடப்பாடி பழனிசாமி காலை பிடிக்காரு, காலை வர்றாரு இருக்கட்டும். நீங்கள் துணை முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி என்ன டேஸ்க்காக இந்திய பிரதமரை தனிமையில் போய் சந்தித்து சில மணி நேரங்கள் இருந்து பேசிட்டு வந்தீங்க? உங்களுக்கு நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், எங்களுக்கு நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணிடாது என் தெய்வமே, துணை முதல்வராக பதவி ஏற்க போகிறேன் தெய்வமே, என்னை எதுவும் தொந்தரவு பண்ணிடாத தெய்வம்னு சொல்லி தனி அறையில் காலில் விழுந்து கதறிட்டு வந்து தானே துணை முதல்வராக பதவி ஏற்றிங்க. அப்படி இல்லை அப்படின்னா எதுக்காக நீங்கள் எதிர்க்கக்கூடிய பரம எதிரி பாஜக தான் எல்லா தீமைகளும் பண்ணுதுன்னு பூச்சாண்டி காட்டுறீங்களா தமிழ்நாட்டில்? அந்த பாஜகவினுடைய பிரதமர் மோடியை தனி அறையில் தனிமையில் எதுக்காக சந்திச்சிங்க? அதுவும் துணை முதல்வராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எதுக்காக சந்திச்சிங்க? யாரு காலையில் விழுந்த அனுபவம் இவருக்கு இல்லையா? நான் ஒன்றும் டெல்லிக்கு 4 கார் மாறி போய் திருட்டுத்தனமா அமித்ஷாவை பார்த்துட்டு வரல. நான் ஒன்றும் அமித்ஷாவையும் மோடியும் பார்த்துட்டு வந்து மூஞ்ச மூடிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் நீங்கள் 4 காரி மாறி போகலை, 2-3 ஃப்ளைட்டு தான் மாறி போயிட்டீங்க. உங்கள் அப்பா மதுபான கொள்முதலில் ஊழல் வழக்கில் 1000 கோடிக்கு மேலே மோசடி ஊழல் நடந்திருக்கு, சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்திருக்குன்னு சொல்லி அமலாக்கத்துறை ஆதாரத்தோடு பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் 4 வருஷமாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாத முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த வருஷம் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறேன் அப்படின்றாரு. எங்கய்யா 4 வருஷமாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகலையே? ஏன்னா அது மத்திய அரசு வஞ்சிக்கிறது. சரி, இப்போ ஏன் போகிறீங்க? எங்கள் உரிமைகளை கேட்க போகிறோம். சரி, யார் மூலமாக போகிறீங்க? அங்கே சந்திரபாபு நாயுடு இருக்கார்ல, சந்திரபாபு நாயுடு, அவர் கையை பிடிச்சிட்டு அவர் மூலமாக போகிறோம். சரி, சந்திரபாபு நாயுடுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அங்கே மோடிக்கும் சந்திரபாபு நாயுடுக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, மோடி எதுக்காக பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் புள்ள 1000 கோடிக்கு மேலே மதுபான ஊழல்லாம் மாட்டிக்கிட்டான், பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றுங்க சாமின்னு காலில் விழுந்து கதறதுக்காக சந்திரபாபு நாயுடு சிபாரிசுக்கு பிடிச்சி மோடியை போய் காலில் விழுந்து உனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையானதை நீ கொடு, என் பிள்ளைய மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெஞ்சி கதறிட்டு உங்கள் தன்மான தலைவர் பாஜகவை எதிர்க்கக்கூடிய தலைவர் மோடி காலில் விழுந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்தாரு. நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்கிறதுக்காக குறித்து பேச போனேன் அப்படின்னாரு. சரிங்க, 4 வருஷமாக ஏன் போகலைன்னா மத்திய அரசு வஞ்சிச்சு போகலை. சரி, இந்த வருஷம் ஏன் போனீங்க? ஒன்றும் பதில் சொல்ல முடியலை. ஏன்னா பிள்ளையை காப்பாற்றுக்காக காலில் விழுக போனேன்னு வெளிப்படையாக சொல்ல முடியும்? இதுதான் அவங்க சுயமரியாதை, இவங்க தான் அவங்க தன்மானம்.
டெல்லி பிஜேபி மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடக்கூடாது. அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி நேரடியா வந்தா ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு அதிமுகன்ற போர்வையை உபயோகப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள வர முயற்சிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஏற்றுக்க மாட்டாங்க, உள்ளே விட மாட்டாங்க. அது தமிழ்நாட்டு மக்களே பார்த்துக்குவாங்க. பிஜேபி பூச்சாண்டி காட்டி தமிழ்நாட்டை நீங்கள் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதாவது இந்தியாவே ஆண்டுகிட்டு இருக்க கரண்ட்டில் பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர்னு சொல்லி பவரில் இருக்கக்கூடிய பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் 10% ஓட் பெர்சன்டேஜுக்கு இருக்கதா சொல்லக்கூடிய பிஜேபிக்கு பழனிசாமி ஒதுக்கி தந்த சட்டமன்ற உறுப்பினர் சீட்டுகள் எண்ணிக்கை 27. இந்தியாவிலேயே டம்மி ஆகி தமிழ்நாட்டிலே 4% கம்மியாக ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு காலில் விழுந்து அந்த கூட்டணியை பேச்சுவார்த்தைக்கே 20 நாள் இழுத்தடிச்சு அதை முடிவு பண்ணுறதுக்கு ஒரு 10 நாள் இழுத்தடிச்சு ஒன்றுமே இல்லாத அந்த கட்சிக்கு 28 சீட்டை கொடுத்து தக்க வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய சாணிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன உதாரணம், காங்கிரஸ் கட்சி எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எப்படின்னா கேஎஸ் அழகிரி தான் நினைக்கிறேன். அவர் வந்து காங்கிரஸ் கட்சியோட தமிழ்நாடு தலைவராக இருந்திருக்காரு. அப்போ ராகுல் காந்தி ஏதோ ஒரு விஷயத்துக்காக கைது பண்ணப்பட்டிருக்காங்க. தேசிய கட்சியோட மாநில தலைவர் ஒரு ரயில் மறியல் போராட்டம் பண்ணுறாரு. அப்படி ஒரு போராட்டம் பண்ண போகிறாருன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேர், இல்லை அதுலேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் கூட நிற்க வேணாம். பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்தில் கேஎஸ் அழகிரி இப்போ ரயில் மறியல் போராட்டம் பண்ணுறாரு. கூட கேஎஸ் அழகிரி இல்லாமல் ஒரு 4 பேர், அதாவது இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய இந்திய தேசிய தலைமை அளவில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கைது செய்யப்படுறார். அந்த கைதை கண்டித்து தமிழ்நாடு மாநில தலைமை போராட்டம் பண்ணுது. அந்த மாநில தலைமையோட கூட ஒரு 4 பேர், மொத்தமே 5 பேர் தான் பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்தில் ரயில் மறியல் பண்ணாங்க. அது ஒரு கேலியாகவும் கிண்டலாகவும் செய்தியால் வெளியாச்சு. அந்த அளவுக்கு தான் பவர் இருக்கக்கூடிய காங்கிரஸ். அந்த காங்கிரஸுக்கு 28 கொடுத்து நீங்கள் தூக்கி வச்சிங்கன்னா இந்தியாவிலே பவர்ஃபுல்லாக இந்தியாவிலே ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய பல்வேறு மாநில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பவரில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை நான் சொல்கிறத கேளு, இது ஏன் ஸ்டேட்டு, நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்நாட்டில் நான் தான் தலைமை, நான் சொல்கிறது தான் கேட்கணும்னு சொல்லி 27 சீட்டை கொடுத்து 27லேயும் ஒரு ட்விஸ்ட்டை வச்சு எல்லாமே டஃப்பாக நீ முடிஞ்சால் ஜெயிச்சுக்கோன்னு சொல்லி பிஜேபியை தன்னோட கண்ட்ரோலில் எடுத்து கூட வச்சுருக்க எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட அடிமை. ஆனால் இவங்க பண்ணுற எல்லா யோக்கியத்தனங்களுக்கும் பிஜேபி பூச்சாண்டி காட்டி தமிழ்நாட்டு மக்களை பயமுறுத்தி மீண்டும் தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க திட்டம் போட்டுட்ருக்கு. உருட்டுறது உதயநிதி. அவங்க ஆதரவு தொலைக்காட்சியில் தான் இந்த காணொலி வந்திருக்கு. அந்த காணொலியில் அவங்க ஆதரவு தொலைக்காட்சியில் வந்திருக்கு. அந்த காணொலியில் கமெண்ட் பகுதியில் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அங்கேயும் கழுவி தான் ஊற்றிருக்காங்க உருட்டு உதயநிதியை. அது இருக்கிற கமெண்ட்டில் 1-2 கமெண்ட் கூட ஏதாவது திமுககார ஓபிக்கள் யாராவது கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா, ஆதரவாக கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து திட்டி வச்சுருக்காங்க. டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி ஊழல் பண்ணிவிட்டு டெல்லி ஓடுனது தெரியாதா? நீ கதறு. இனிமே உன் பேச்சை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள். உன் தாத்தா என் தலைவன் வாஜ்பாய் காலில் பிடித்த உண்மை தெரியுமா அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பிஜேபிக்கார போல இருக்கு போட்டிருக்காரு. மக்களே, தயவு செய்து மரியாதை தெரியாத இந்த நாய் மீண்டும் தேர்ந்தெடுத்து தமிழக மக்களை இவர்கள் குடும்பம் சுரண்டி எடுத்து விடுவார்கள். தயவு செய்து சிந்தித்து ஓட்டு போடுங்கள். எடப்பாடி பழனிசாமி குறை சொல்லாமல் நீங்கள் என்ன மக்களுக்கு நல்லது செய்தீர்கள் என்று சொல்லி ஓட்டு கேட்கவும். அப்படி எதுவும் பண்ணி இருந்தால் தானே ஓட்டு கேட்பதற்கு. எதிரியை குறை சொல்லியே மக்களை பைத்தியக்காரனாக்குது தான் இந்த அரசியல்வாதியின் வேலை. அடுத்து ஒருத்தர், டே டுபாக்கூர், உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இந்த முறை செருப்பு எடுத்து வீசி அடித்து வீட்டுக்கு துரத்த போகிறாங்க. பால்டாயில் கோடு வேண்டது போல் இருக்குது. பால்டாயில்னால் அந்த வெள்ளக்கொடை மற்றும் அமலாக்கத்துறை ரைடு வந்தவுடன் டெல்லிக்கு சென்றது யாருக்கும் தெரியாமல் மண்டிட்டது. எங்களுக்கு தெரியாது என்று நினைத்தீர்களா? பால்டாயின்னு போட்டிருக்கார் கடைசியில். உங்கள் தாத்தா வரலாறு, உங்கள் அப்பா வரலாறு எல்லாம் இந்த உலகத்துக்கே நல்லா தெரியும். மூடிட்டு வேலையை பாரு. அடுத்து ஒருத்தர், சனாதன எதிரி, சனாதனத்தை அழிப்போன் என்று முழங்கியவன் இந்து என்று வேட்பாளராக வருகிறான். இது யாரோ ஒரு பிஜேபிக்கார போல இருக்கு போட்டிருக்காரு. சுயமரியாதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நயன்தாராவுக்காக பால்டாயில் குடித்தவர். யாரோ ஒருத்தர், யார் சுந்தர்ராஜ் சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், ஊருக்கே தெரியுமே பால்டாயில் கொடுத்தது. பால்டாயில் விஷயம் ரொம்ப மோசமான விஷயம் போல் இருக்கே. எல்லாருமே போட்டிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, மக்கள் தெளிவாக இருக்காங்க, மக்கள் விழிப்பாக தான் இருக்காங்க. உதயநிதி உருட்டி வாயில் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கு. தேர்தல் முடிவுகளை மிகச்சரியாக முடிவெடுங்க. இந்த சதுரங்க வேட்டை டீம் மீண்டும் வந்தால் தமிழ்நாடு தாங்காது. நன்றி.